அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டத்தில் நாம் தேவனை மையப்படுத்தும் போது தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லோரும் தலையை தாய்த்து இந்த நாளில் எழுப்ப கொடுத்த அருமையான சாமி மாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மனைவி அம்மாவுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் இந்த நற்செய்தி கூட்டத்தில் பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் என்னோடு கூட வந்திருக்கின்ற அருமையான பாஸ்டர் எலியா ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி வார்த்தைத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, நான் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இந்த நாளை கொடுத்தக்கா நன்றி ராஜா. இந்த நேரங்களில் எங்களுக்கு ஒழுங்கு செய்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா, அந்த திரு பிரசங்கத்தில் உடைய கரம் மகிமையா இருக்கட்டும் அப்பா. உன் நாமம் மகிமடையட்டும் அப்பா. உன் கிருபை கிடைக்கட்டும் அப்பா. இப்போது அடியானை மறைத்து நீர் வெளிப்படுத்தும் ராஜா. உங்க மத்தியிலும் நாமம் மகிமடைந்து இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் உடைய கிருபை உடைய கரத்தை நீட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தோடு கூட வீட்டுக்கு போகும்படி உதவி செய்யும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் என்பது உண்மையானது. நாம் நிறைய சில சூழ்நிலைகளில் பார்க்கும் போது குடும்பத்தில் மட்டுமல்ல, சில இடங்களில் நாம் உண்மை என்று சொல்லும் போது சில பாஷைகளில் பேசுறோம். சத்தியமா நான் என்ன பண்ணல, இந்த தவறு செய்யல, இந்த காரியத்தில் செய்யல, இது உண்மை என்று பலவிதமான சத்தியத்தை சொல்லுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளால், இந்த வார்த்தை மீது அன்பு செலுத்தினால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார். இந்த சத்தியம் என்பது அநேக மக்களுக்கு இடைச்சலாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற நேரங்களில் பைபிள் சொல்லுது, இழந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். நாம் என்னென்ன இழந்து போயிருக்கிறோம். ஆதி காலத்தில் 12 கோத்திரங்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள், பல துன்பத்தில் இருந்தார்கள். 430 வருஷம் ஒரு ராஜாவுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனா அங்கு நடந்த சம்பவங்கள் என்ன, அங்க ஒரு பெரிய போராட்டம். இஸ்ரேல் மக்கள் வளர்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு கூட நம்ம குடும்பங்களிலோ நம்ம தெருவிலையோ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வளர்ந்துட்டோம்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, பொறாமை சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா இல்ல, அவங்க எப்படி படிச்சு எப்படி வளர்ந்தாங்க பாருங்க. அவங்க குடும்பம் இந்த நிலைமையில இருந்தது, இன்னைக்கு நல்லா பில்டிங் கட்டி இருக்கிறாங்க. அது பொறாமை தானே. அது போல எகிப்துல 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க இருக்கின்ற நேரத்தில் அங்க இருக்கின்ற அரசன் என்ன செய்தார் என்றால், இஸ்ரேல் மக்கள் மீது பொறாமை கொண்டார். இவர்களை எப்படியாவது இவர்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக் கூடாது, இவர்களை எப்படி அடிமை படுத்த வேண்டும் என்ற பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அப்பதான் நினை கூர்ந்தார்கள். என்ன நினை கூர்ந்தாங்கன்னா, முதியோர்களை நினை கூர்ந்தார்கள், ஆபிரகாமை நினை கூர்ந்தார்கள், ஈசாக்கை நினை கூர்ந்தார்கள், யாக்கோபை நினை கூர்ந்தார்கள். எப்படி நினை கூர்ந்தாங்கன்னா,
இவங்கெல்லாம் கடவுளோடு கூட உறவில் இருந்தார்கள், ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். கடவுள் இருக்கிறார். இந்த எகிப்தில் நம்ம அடிமை இருக்கும் போது இவ்வளவு கொடுமை நமக்கு வேண்டாம். நம் முதியோர்கள் ஆசீர்வாதமா இருந்தார்கள், அதை நினைக்கூறுவோம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். யார் யார் கடவுளை நோக்கி பார்க்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கடவுளை நோக்கி பார்க்கணும். கடவுள் உண்மையானவர், சத்தியமானவர். பைபிள் சொல்லுது, திமிங்கலம் மீன்களும் கடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா மீன்கள் வந்து கடவுளை பார்க்கலன்னா அது என்ன பண்ணுமா? மாண்டு போய்விடும். ஒவ்வொரு நாளும் கடவுளை பார்க்க வேண்டும். அதே போல பறவைகள் கூட கடவுளை காலையிலேருந்து காக்கா என்று சொல்லி என்ன பண்ணோம்? கத்திக்கொண்டு ஆண்டவரை துதிக்கின்றதாம். அதே போல நாமும் காலையில சத்தியத்தை அறிந்து கொள்கின்ற நாம், கடவுள் இருக்கிறார், உண்மையாய் இருக்கிறார், அவரை நம்ம நேசிக்க வேண்டும், அவரை நம்ம போற்ற வேண்டும், அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காலையில பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டும், பாடலை பாட வேண்டும். யார் யார் வீட்டில துதி சத்தம் இருக்கிறதோ அங்க அற்புதம் நடக்கும். துதி சத்தம் இல்லைன்னா சினிமா பாட்டு தான் இருக்குது, அழுக்குரல் இருக்குதுன்னா அங்க யார் இருப்பான்? சத்துரு. இது ரகசியமான வார்த்தை, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், கூக்குரலிட்டார்கள். உடனே ஆண்டவர் மோசேவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மோசேவை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி அவர்களுக்கு நிறைவான அடையாளத்துடன் அந்த எகிப்திலே பார்வோன் இடத்துல அடையாளங்களோடு கூட உண்மையான கடவுள், உங்க கடவுள் தான் உண்மையானவர், உங்க தேவன் தான் உண்மையானவர், எங்க எகிப்தில் இருக்கிற தெய்வம் உண்மையானது அல்ல, இது பொய். ஆனா உங்க கடவுள் தண்ணீர் என்ன பண்ணாரு? ரத்தமாய் மாற்றினார். வண்டுங்கள் அனுப்புறாரு, 10 வாதிகள் அனுப்புறாரு. அப்புறம் தான் அந்த ராட்சியம் அடங்காதனாலதான் தலை பிள்ளைகளை சிறையாக்குவேன் என்று சொன்னார், சங்காரம் பண்ணினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் ஆண்டவரை உண்மையா பற்றி கொள்ளும் போது, நாம் செபிக்கும் போது கடவுள் நம்மளோடு கூடவே இருக்கிறார். கடவுளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல, போகும்போது செபிக்க வேண்டும், வரும்போதும் செபிக்க வேண்டும். செபிக்கின்ற நேரங்களில் சத்தியத்தை உட்கொள்ள வேண்டும். அது சாப்பிடணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணோம்? வெண்டினே இருக்கணும். மாடு எப்படி அசையாடுதோ அதே போல் நம்மளும் பாட்டும் பாடணும், வசனத்தையும் வாசித்துக் கொண்டே இருக்கணும். அப்படி வாசிக்கும் போதுதான் நமக்குள் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாரு, இந்த லெந்து நாட்களில் நாம் நினைக்கூற வேண்டும். இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேர் உபவாசம் இருப்பார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? உபவாச நாட்களை நியமித்து அதை செயல்படுவார்கள். இந்த லெந்து நாட்களில் நம்மை நாம் என்ன பண்ணோம்? அர்ப்பணிக்க வேண்டும். பழைய இனங்களை ஒழிக்க வேண்டும், பழைய காரியங்களை விட்டுட வேண்டும், தீமைகளை பேசக்கூடாது, தவறுகளை நினைக்க கூடாது. இந்த லெந்து நாட்களில் நமக்கு வளர்ச்சி கூடிய நாட்கள். என்ன நாட்கள்? வளர்ச்சி கூடிய நாட்கள். எப்படி ஒரு மகன் படித்து பாஸ் பண்ணி மேல வந்து ஒரு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் வருகிறார்களோ அதே போலதான் இந்த லெந்து நாட்களில் நாம் உபவாசித்து கடவுளை நோக்கி பார்க்கும் போது நிறைவான வரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இதுக்கு கல்விதான் வேணும் அவசியமே இல்லை. நான் படிச்சதான் நான் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நான் படிக்கலன்னா வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற எண்ணங்கள் இல்லை. எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கிற கர்த்தர்,
எல்லாருக்கும் இலவசமாய், நீ படித்தாலும் சரி படிக்கலன்றாலும் சரி இலவசமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து யார் யார் அவர் அண்டைக்கு வருகிறார்களோ அவங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். நீங்க இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்க, இலவசமாய் சுவிசேஷத்தை அறிவிங்க, இலவசமாய் பிசாசுகளை ஓட்டுங்க, சர்ப்பத்தை எடுங்க என்று சொல்லி தைரியத்தையும் மகிமையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய வாழ்வில் நிறைய பிசாசு நான் ஓட்டி இருக்கிறேன், நிறைய சர்ப்பத்தினுடைய பிசாசுகளை ஓட்டி இருக்கிறேன். பல அந்த சக்தி கொள்ள பலவிதமான இதெல்லாம் கடவுள் நீக்கும்படி தேவன் எனக்கு அற்புதம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் உப்பிடிப்பிட்டி மாவட்டத்தில் எல்லாவூர் என்ற ஒரு இடத்துல தினகர் என்ற ஒரு ஐயா இருக்கிறார். 12 வயது அவருக்கு, 12வது படிக்கிறார். அவர் படிக்கும் போதெல்லாம் கீழே விழுந்துருவார், டப்பு டப்புன்னு விழுந்துருவார் அவர். அப்போது அவர் தன் தாய் தன் தகப்பின் மீது அன்பு செலுத்தி எத்தனோ ஆலயத்துக்கு கொண்டு போய் எங்கெங்கோ தேக பலி செலுத்தினார்கள். எங்கெங்கோ தேக பலி செலுத்தி கூட அவருக்கு விடுதலையே கிடைக்கல. அப்படி கிடைக்காத சமயத்தில் நடந்த சம்பவம் என்ன என்றால், நல்லா கவனிங்க. முடிவு கட்டத்தில் அவங்களுடைய சித்தி, என்னுடைய ரிலேஷன், அவங்க ரிலேஷன், தம்பி என்னுடைய அக்கா மகனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது, இப்படி ஒரு கிரியை இருக்கிறது, எங்க போனாலும் சுகம் கிடைக்கல, விழுந்து விழுந்து போகிறான், அவனுக்குள் என்ன இருக்கு தெரியல, கெட்ட ஆவி இருக்கிறதா தெரியல, ஒருவேளை நீங்க செபிக்க முடியுமா என்று கேட்டார். நான் அந்த நாட்களில் இரவும் பகல் என்று பாராமல் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் செபிப்பது உண்டு. வாலிப பருவத்தில் 1997, 98ஆம் ஆண்டில், 96ஆம் ஆண்டில் நான் ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போய் ஜெபிப்பது உண்டு. என்னுடைய சொந்த ஊர் சத்தியவேடு, ஆந்திரா பகுதி தான். சத்தியவேடு பக்கத்தில் கோமுட்டிக்குள் என்ற ஊரில் தான் என்னுடைய சொந்த ஊர். சத்தியவேடுன்னா எல்லாரும் தெரியும், நான் வாழ்ந்த இடம் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல நான் திருப்பணி ஆற்றிருந்த நேரத்தில் 97 ஆரம்பம் பண்ணும்போது அந்த மகனுடைய வாழ்வில் கயிறெல்லாம் ஃபுல்லா, இந்தெல்லாம் கயிறு ஃபுல்லா, தலை இங்கெல்லாம் கயிறு, இங்க கயிறு, இடுப்பெல்லாம் கயிறு, பயங்கரமா ஃபுல்லா கயிறு தான். அந்த மகனுடைய வாழ்வில் முன்னுக்கு வரவே முடியல. ஒரே மகன் அழுது புலம்புகிறார்கள். அந்த பிசாசு சொல்லுகிறது, உன் மகனை சாகடிக்க போறேன், நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சுகமே கிடைக்காது என்று சொல்லிவிட்டது. பாருங்க, ஒரு சாதாரண சுவிசேஷம் ஊழியம் தான். நல்லா கவனிக்கணும். சாதாரண சுவிசேஷன்றது அற்பமா நினைக்கவே கூடாது. நீங்க ஊழியம் செய்த கூட அந்த அற்புதம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்த கூட, நீங்க ஜெபித்தால் கூட அங்க கர்த்தர் அற்புதம் செய்வார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. அந்த உண்மை என்றது உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் மேன்மேலும் கொண்டு நம்மை நேசிக்கிறார் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் என் தாயும் தகப்பனும், என் தாய் சின்ன வயதிலே இறந்து விட்டார்கள், என் தகப்பன் 97ஆம் ஆண்டில மரித்து விட்டார். நான் ஊழியத்தில் ரொம்ப தாகத்தோடு செயல்பட்டேன். எனக்கு யாருமே இல்லையே, ஆண்டவர் தான் எனக்கு துணை என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்போது அந்த தம்பிக்காக ஜெபிக்க போனேன். போனால் நிறைய போட்டோகளை பார்த்தேன். சில போட்டோங்களை பார்க்கும்போது எனக்கே அது பார்க்கிறதுக்கு பயமா இருக்கிறது. வாலிப பருவத்தில் நான் என்ன செய்துன்னு தெரியல, நானே பயந்து போயிட்டேன். ஆனா பயந்தாலும் நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். நாம் நினைக்கிற காரியம் எங்க இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார். ஒரே ஒரு கடவுள், அவர்தான் உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், அவர்தான் உலகத்துக்கு மேய்ப்பன், அவர்தான் உலகத்துக்கு ராஜா, அவர்தான் உலகத்துக்கு சகல விதமான அரசன்.
அல்லேலூயா. அவரை தவிர நமக்கு யாருமே இல்லை. அப்போது பயம் எல்லாம் நீங்கினது. அந்த தம்பியை கூப்பிட, தம்பி ஜபிக்க வேண்ட தம்பி, என்ன நீ ஏன் ஜபிக்க வந்த? உன்னை யாரு கூப்பிட்டது? அப்பா என்ன யாருன்னு கூப்பிட்டதுன்னு தெரியாது, உங்க சித்தி தான் என்ன கூப்பிட்டாங்க, நான் ஜபிக்க வந்தேன்பான்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பிசாசு வரல, நான் ஏன் வந்து ஜபிக்கிறேன்னு சொன்னேன். பிசாசுக்காக ஓட்டத்தினாலே வரலங்க. பிசாசு ஓட்டு எனக்கு அதிகாரம் இல்ல. பிசாசு ஓட்டுனா ஏசப்பாக்கு மட்டும்தான் அதிகாரம். நம்மளால யாருமே ஓட்ட முடியாது. நம்ம ஜெபிக்க தான் முடியும். பிசாசு போறதும் போவதும் யாருடைய சித்தம்? ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தம்பிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஓட்டம் அப்படி ஜெபிக்க ஜெபிக்க அந்த தம்பி மேல 15 பிசாசு இருந்தது. அல்லேலூயா. அந்த பிசாசு சொல்லுது, நான் உயிரோடு இருக்கும் போது நான் மந்திரவாதி, பெரிய மந்திரவாதி, நான் அப்படியே மந்திரம் ஓதினால் ஒரு மகன் எரின்னு அப்படியே எரிஞ்சிடும், அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் நான். இந்த மகன் மேல மேல இறங்கி இருக்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. இந்த நம்பி என்னை சாகடிச்சுதான் போவேன் என்று நினைச்சிருந்தேன். ஆனா உன்னோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிட்டார், அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். எல்லா கரகத்தை கத்திர வந்துருங்க. அல்லேலூயா. யார் வந்துக்கிட்டு? இயேசு வந்தா. நீ ஜெபம் பண்ண, ஆனா கூட யார் வந்துக்கிட்ட? ஏசப்பா. ஏசப்பா வரலன்னா அந்த அற்புதமே நடக்காது. நான் பேண்ட் போடலாம், கோட் ஷர்ட் போடலாம், எல்லாமே கார்ல வரலாம், பெரிய கார்ல வரலாம், பென்ஸ் கார்ல வரலாம், பெரிய பெரிய கார்ல, ஏரோப்ளேன்ல வரலாம், எல்லாம் வரலாம். ஆனா அங்க யார் நிறுத்தணும்? ஏசப்பா நிறுத்தணும். நீ சாதாரண மனுஷனாய் இருந்தாலும் அங்க இயேசு கிறிஸ்து இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இருந்தாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதனால்தான் இயேசப்பா நம்ம கூட இருந்தார், ஆனால் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, அந்த தம்பி ஜெபம் பண்ணி முடிச்சிருந்தே அந்த தம்பி சொன்னார், உங்க ரட்சகர் இயேசு பின்னாடி வந்திருக்கிறார், அவர் கூப்பிட்டார், நான் வந்தேன், இப்போது நான் விட்டு போறேன். அல்லேலூயா. இயேசு கூப்பிட்டார் என்றால் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். பாருங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த தம்பி மேல தண்ணி ஜெபம் பண்ணி அடிச்ச உடனே கீழே விழுந்தார். விழுந்த மாத்திரத்திலே நல்ல தெளிவாகிவிட்டார். 40 நாள் அவர் சாப்பிட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். அது உடனே சாப்பிட ஆரம்பித்தார். எல்லா கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிசாசு சொல்லுமா, நான் சாப்பிட்டாதான் வாழ முடியுமா? கேட்டா என்ன பண்ணும்? நான் சாப்பிட்டாதான். நீங்க பாப்பீங்க, நிறைய பிசாசு எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்க நம்ம வீட்டுல சில இடங்களை பாப்பீங்க. நான் நெருப்பு கூட சின்ன அப்படி ஆடுவேன், நான் இப்படி ஆடுவேன், அப்படி ஆடுவேன், நெருப்பு கூட எனக்கு பத்தாதுன்னு சொல்லும். இப்படி ஆடும், அப்படி ஆடும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது? கெட்ட ஆவிகள் உண்டு. நீ என்ன கொடுத்தாலும் அப்படி சாப்பிட்ற, எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டு. ஆனா சாப்பிட்டு விட்டுருந்தான். ஆனா கெட்ட ஆவி வந்துட்டா அங்க என்ன ஆயிடும்? எவ்வளவு போகுன்னு தெரியாது. பிசாசுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. உன்னால் சாவு கூட நிற்கும். பயங்கரமான பிசாசுடைய கிரியைகள் உண்டு. அல்லேலூயா. ஆனா தம்பிக்கு 40 நாள் தன் தாயின் தகப்பனும் என் மகன் சாப்பிடுவானா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார். ஒரு சுவிசேஷம் அறிவித்தேன், ஒரு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு தம்பிக்கு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி மாவட்டத்தில் அநேக அதாவது சில இண்டிவிஜுவல் சர்ச்சுகளுக்கெல்லாம் அவர் பிஷப்பா இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கத்திர. அல்லேலூயா. அவர் பிஷப்பா என்ற சாதாரண விஷயம் இல்லை. பல மீட்டிங்ல நடத்தினோம். அவர் பேர் பால் தினகரன். அல்லேலூயா. பாருங்க, அந்த தம்பியுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் நினைக்கலாம், நமக்கு யாருமே இல்லையே, நம்ம வாழ்க்கை யாருமே இல்லையே, நம் நிலைமை இப்படி இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்குள்ள வந்து விட்டார். நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் கட்டாயம் என்ன நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால்தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இயேசு காலகட்டத்தில்
யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். எங்க அடையாளம் காட்டுங்க, ஞானத்தை காட்டுங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். நீ கிறிஸ்துவனா இருக்கிறியே, நீ எப்படி பணக்காரன் இருக்கிறியா, இன்னும் ஏழ்மையா தானே இருக்கிற, இன்னும் இப்படிதானே இருக்கிற, நிறைய பேர் கேட்கலாம். ஆனா கிறிஸ்து பற்றி உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பெலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவன் உன்னை அடையாளத்தை கேட்கல, நீ எப்படிப்பட்ட நினைக்கவே இல்லை. நீ அவர்கிட்ட வந்தால் போதும், உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரங்களை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, நிறைய பேர் நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்லலாம். இன்றைக்கு பாடல் எல்லாம் எழுதுறவங்க யார் தெரியுமா? பாதிக்கப்பட்டவங்க, நொந்து போனவங்க, சாட்சி பெற்றவங்களா இருக்கிறாங்க. அதனால்தான் ஞானிகளை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 27 சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு இந்த திருவார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்க குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். உங்க குடும்பத்துடைய குறைகளை நீக்குவார். எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், சங்கடங்கள், துக்கங்கள் இருந்தாலும் நீக்குவார். ஒரு நாளில் ஒரு மக என்னை கேட்டது, ஐயா என்னை பார்த்து சொன்னார்கள், நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ +2 ஃபெயில் ஆயிடுவ என்று என்னை பார்த்து 3-4 பெண்கள் கேட்கிறாங்க. என் கிளாஸ்மேட் எல்லாம் நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு கேட்டாங்க. என்ன அம்மா நீ பயப்படாத, நீ படிக்கல என்று நினைக்கிற, ஆனா நீ பயப்படாத. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை பாஸ் பண்ணி வைப்பார். உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னேன். அதே போல ஜெபித்து முடித்த ரிசல்ட் வந்தது. இந்த மக மட்டும் தான் பாஸ் பண்ணுது, மற்றவங்களாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. எல்லாம் கருவி கட்டி கட்ட. நம்ம யாரும் வெட்கப்பட்டு யாரும் ஒண்ணு பண்ணக்கூடாது, கேவலமாய் பேசவே கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவை மரத்தை சிலுவையிலே தொங்கினார். சிலுவை என்பது அதை குறித்து சில நிமிடங்கள் சொல்லிவிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா இரவு நேரம் டைம் இல்லாதனால தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சிலுவை என்பது கிறிஸ்துவுக்கு அதாவது முன்னாடியே நேபுகத்நேச்சர், மேதியா, மெர்சியா என்ற அரசன் காலகட்டத்திலேயே, பெர்சியா என்ற காலகட்டத்திலேயே சிலுவையில் தொங்கும்படி, சிலுவையில் அறையும்படி அன்றிருக்கின்ற ராஜாவே இதை உருவாக்கினார்கள். எத்தனை பேர் சிலுவையில் மறைத்து விட்டார்கள், எத்தனை பேர் சாகடிக்கப்பட்டார்கள். ஆனால் ரோமருடைய அரசாட்சி காலத்தில் இயேசு கிறிஸ்து இவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இவரை சிலுவையில் தான் அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து விட்டார்கள். யாருன்னா காய்பான் ஆலோசனை கூட்டத்தார், சங்கத்தார், சனகரி எண்ணப்பட்ட சங்கம் ஒரு கூட்டம் இருக்குதுல்ல கிராமத்துல. அது போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூத மக்களும் வேதபாரர்களும் அநேக பரிசேயர்களும் ஒன்று கூட்டி ஒரு சிலுவையில் அறைய வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார்கள். அவங்க ஜனங்களே, இயேசு கிறிஸ்து யூத குலத்திலே பிறந்தவர், அவங்க மக்களே சில பேர் இயேசு சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். சிலுவை என்பது ஒரு அகோரமான சின்னம், கொடுமையான சின்னம். அந்த சிலுவையை யாரும் சுமக்க கூடாது என்று தன் தாயும் தன் தகப்பனும் நிறைய பண்ணப்படுவாங்க, வேண்டிக் கொள்வார்கள். ஆனா இயேசுவோ சிலுவையில சுமக்கும்படி தீர்மானித்து விட்டார்கள். அங்க இருக்கிற ஏரோது ராஜா அரசன் என்ன செய்து விட்டார். ஏரோது என்ன பண்ணா, இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கூட்டத்தில் சொல்லிவிட்டார்கள். அப்போது ஏரோ சொல்றார், எனக்கு இவரை பற்றி தெரியாது, நீங்க இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் பிளாத்து கிட்ட போங்க என்று சொல்லிவிட்டார்கள்.
பிலாத்து செய்து விட்டார்னா இவர் மேல ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இவர் நல்ல மனிதர், இவர் நன்மைதான் செய்தார், அநேக மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசை ஓட்டினார், வியாதிஸ்தர்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தார், அநேக பேருக்கு வாழ்வை கொடுத்தார். ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார், ஒரு யூதனுடைய அரசனாய் இருக்கிறார், யூதனுடைய மனிதனாய் இருக்கிறார். இவரிடத்தில் ஒரு குற்றத்தினாலே காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு, இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை, இவர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரே நற்செய்தியாக நல்ல செய்தியை ஒரு பிளாத்தினப்பட்டவன், ஒரு அதிபதியினப்பட்டவன் அவரை இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. பெரிய சாட்சி நல்லது சொன்ன கூட நம்ம குடகிற கீழே என்ன பண்ணுவாங்க, ஐயோ பொல்லாத ஆவிங்க, ஐயோ பொல்லாத ஆளுங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பற்றி கேவலமாய் பேசுவார்கள். நம்மளை பயம் எடுக்காத மாதிரியும் நம்மளை தவறெல்லாம் சொல்லி சொல்லி சுட்டி காட்டுவார்கள். அதெல்லாம் விட்டுட வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். பாவம் என்ன? வீடு பிடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, பான்பறை போறது, போதைப் பொருள் உட்படுறது, அப்பா மனைவியை பார்த்தாலும் திட்டு இருக்கிறது, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம, தாய் தகப்பனுக்கு கவனிக்காம இவங்க எல்லாம் சேருங்க பாவம். நல்லா குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல கறி சோறு போறதில்ல, இது பாவம் தானே. பாவத்துக்குரிய சம்பளத்தை தேடாதீங்க, பாவத்தை விட்டுடுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பாவம் செய்யாதீங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்க, ஒருவருக்கு ஒரு பாசமா இருங்க, ஒருவருக்கு ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்தை நிறைவேறும்படி நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்க கிட்ட வாங்க என்று சொல்றாரு. அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வருத்தம் இருக்கிறதோ, என்னென்ன கவலை இருக்கிறதோ, என்னென்ன பயம் இருக்கிறதோ, என்னென்ன இல்லையோ நீங்க என்கிட்ட வாங்க, என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒரே ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேற யாருமே இல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்றைக்கு கடவுள் ஆதி முதல் கொண்ட கடவுள் இன்றைக்கு வார்த்தையினால்தான் இன்றைக்கு தேவனாக இவ்வுலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை தான் பைபிள் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல ஆலயத்துக்கு போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், ஆண்டவரை நினைக்கூற வேண்டும். அப்படி நினைக்கூறும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் இருக்கிறார். அதனால்தான் சிலுவையை நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இவர் சிலுவை அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். யார் தெரியுமா? யூதர்கள். அநேக பேர் விரோதமாக கூக்குரலிட்டார்கள். இயேசு சிலுவையில அறையப்பட்டார். அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தேவாட்டுக்குட்டி, சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, நம்ம எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்துக்கு வந்தார். அதனால்தான் ஏசாயா சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் அவர் தோளில் இருக்கு, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த அன்றைக்கு சொன்ன தீர்க்கதரிசி வார்த்தை ஆண்டவர் பூலோகத்தில் நிறைவேற்றினார். அவர் குமாரனாக வெளிப்பட்டார், குமாரனாக உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார் சிலுவரத்தில். அதனால்தான் பிதாவே அவர்களுக்கு மன்னியும் சொல்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன், அவர் மன்னிக்கிற கடவுள். நீங்க நகோர்மான சின்னத்தில் அரைஞ்சாலும் சரி, நாம் நம்மளை மன்னிக்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இன்றைக்கு தாகத்தோட காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிலுவை எப்போது புனித சின்னமாய் மாறிவிட்டது என்று நாம் சிந்திப்போம். நான் சொல்லிவிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். கிபி 100ஆம் நூற்றாண்டில் நீரோ என்ற மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களுக்கு அநேக பேர் என்ன பண்ணாரு, ரத்த சாட்சியம் மறித்தார்கள், சிஷ்யர்கள் மறித்தார்கள், அநேக பேர் பயங்கர கொடுமைப்படுத்தி சாகடித்தார்கள். ஆனா கிபி 300ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்ட் என்ற அரசன், ஒரு அரசன் இருந்தார்.
அவர்தான் ரோமருடைய அரசாட்சிக்கு உட்பட்டவர். அவர்தான் அரசன், ராஜா. அந்த ராஜா ஒரு போர் வருகிறது. அந்த போரில் இவரால் ஜெயிக்க முடியல. என்ன செய்து தெரியல. நிலைமை மோசமாகிவிட்டது. அப்போது அவர் சொல்கிறார், எந்த கடவுள் உண்மையான கடவுள்? அந்த கடவுளை நான் நேரடியாக பார்த்தால், அந்த கடவுளுடைய கூக்குரலை கேட்டால் அவரை நான் பணிந்து கொள்வேன், அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி கிபி 300ஆம் நூற்றாண்டில 315ஆம் நூற்றாண்டு 315ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் அரசன் முழுநாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். எந்த கடவுள் முற்கோடி தேவன் என்று சொல்லுகிறார்களே, எந்த கடவுளை என்னை காப்பாற்ற போகிறார்கள், நாளைக்கு படை வீரர்கள் வருகிறார்கள், நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போதான் கரெக்டா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சிலுவையுடைய அடையாளத்தை ஆண்டவர் காட்டுகிறார். சிலுவையை காட்டுகிறார். சிலுவை பார்க்கும் போது கான்ஸ்டன்டைன் அரசன் சிலுவை பார்த்தார். அதுல கூக்குரல் இடுகிறார், கான்ஸ்டன்டைன் அரசனே, நீ சிலுவையை முன்னவை, நீ ஜெயிப்பாய், நீ தோற்க மாட்டாய் என்று சொல்லி ஒரு சத்தம் கூக்குரல் கேட்கிறது. அந்த சிலுவையின் காட்சியை பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையினுடைய அப்போது அவர் வந்து போர்ச்சர்களுக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் சிலுவை, ஒரு சிலுவை செய்து கொள்ளுங்கள், நீங்க சிலுவையை முன்ன வைங்க, நாம் ஜெயிக்க முடியும் சொல்லி சிலுவையை எடுத்துக்கொண்டு முன்ன போகிறார்கள். அங்க இருக்கிற படை வீரர்கள், எதிர்ப்பு சக்திகள் எல்லாரும் மாண்டு போய்விட்டார்கள். எல்லாம் கரகத்தடி கத்திர பயன்படுத்துங்க. அதில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தவுடனே அவருக்குள்ள ஒரு பெருத்த மகிழ்ச்சி, நான் உண்மையான கடவுளை கண்டுபிடித்து விட்டேன், நான் ரோமருடைய அரசாட்சிக்கு உட்பட்டவன், என் அரசாட்சியில இயேசு நாமம் மகிமையடைய வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கலிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பூமியிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முடங்கிடும் நாமம், அப்போ இயேசுவின் நாமத்தை கான்ஸ்டன்டைன் அரசன் அவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட நிமிஷத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? பைபிள் அடிக்கப்பட்டது. சொல்லுங்க, பைபிள் அடிக்கப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன செய்ய வேண்டுமோ, கிறிஸ்து இயேசுவர் தான் உண்மையான ரட்சகர் என்று கிபி 315ஆம் நூற்றாண்டிலே இந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் பெண்கள் கூட மற்றவர்கள் கூட
என்ன பண்றாங்க? திருமணம் செய்து கொள்ளும் போது தாலியை புனித சின்னமாய் மாற்றப்பட்டது. எல்லாம் கரங்களை தட்டி கத்திர மாட்டுங்க. அன்றிலிருந்து இன்றை வரை சிலுவை யாருமே அறையவே கூடாது. சிலுவை யாரும் சிலுவை அறையக்கூடாது என்று சொல்லி சிலுவை புனித சின்னம் என்று சொல்லி அறிக்கையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டால் உங்க வீட்டுல பிசாசு வராது. சத்தியத்தை அறிந்து கொண்டால் உங்க வீட்டுல வியாதி, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே நீங்க போய்விடும். நீங்க சினிமா பாட்டு பாடி ஆடம்பரமாய் ஆடி இஷ்டமேல ஆடி பண்ணீங்களா வாழ்க்கையில நீங்க வாழவே முடியாது, எதுவுமே நிறைவேற்றவே முடியாது. ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த இரவு நேரத்தில் முடிவெடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் எழுந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அந்த மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்துங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லா கரங்களை எல்லாரும் கரங்களை எல்லாரும் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்விட்டு திறக்கணும். அல்லேலூயா சொல்ல பார்க்கணும். அல்லேலூயா யாராவது சொல்லுகிறீர்களோ அப்போது அல்லேலூயா சொன்னால் பிசாசு ஓடும். அல்லேலூயா சொன்னால் எல்லா சத்துரு கோட்டைகள் உடைக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாமையா ஒரு பாட்டு பாடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் ஏற்றிய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை கட்டி விடுங்க. உனக்காக ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் ஏற்றிய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடான கோடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தூக்கி மேல சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவுக்கு நன்றி, நன்றி. ஏன்னா வானத்தின் பூமியை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவுக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் இயேசுவே. கோடி 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி, 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 நன்றி.